நானும் பார்க்கதானே போறேன். உன்னோட இந்த மதுபாலா எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிறான்னு, உனக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு கட்டாயமா தெரிய வரும். அதாவது நான் உனக்கு அண்ணி ஆகிறதுக்கு முன்னாடி. கண்ல கண்ணீர் தழும்ப கொஞ்சம் என்னோட பேச சோகமா வச்சுக்கிட்டு நான் மதுபாலா கிட்ட, முதல்ல நீ என்ன ஆசை தீர நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட, அதுக்கப்புறம் உன்னோட ஆசையெல்லாம் தீர்ந்த பின்னாடி நீ என்ன உன் அண்ணன் தலையில கட்டிட்டேன்னு சொன்னா அவ என்ன நினைப்பா? தம்பியோட முன்னாள் காதலி இன்னைக்கு அண்ணனோட மனைவி. அவ இத நம்புவாள? உனக்கும் தெரியும் ஆர்கே, எனக்கு உன்ன மாதிரி நடிப்பு நல்லாவே வரும். நீ மது கிட்ட இருந்து விலகி இருக்க. அவ மேல இவ்ளோ அக்கறையா? 4 வாட்டி அக்னி குண்டத்தை சுத்தினதுக்கே இந்த அக்கறையா? அவ உனக்கு அப்படி என்ன? அவ என்னோட பொண்டாட்டி. அவ மதுபாலா குமார். இந்த விஷயத்தை நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன். அது உன் மனசுலயும் இருக்கணும். மதுபாலா என்னோட மனைவி. இதெல்லாம் விதியோட விளையாட்டு. அந்த விதியோட ரிமோட் கண்ட்ரோல் கடவுள் கிட்ட இல்ல. இதெல்லாம் விதியோட விளையாட்டு. அந்த விதியோட ரிமோட் கண்ட்ரோல் கடவுள் கிட்ட இல்ல, மனுஷன் கிட்ட இருக்கு. இதெல்லாம் விதியோட விளையாட்டு. அந்த விதியோட ரிமோட் கண்ட்ரோல் சார். டீ சார். வெளியில டு நாட் டிஸ்டர்ப் போர்டு மாட்டிருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல? தெரியலன்னா சொல்ல, அந்த போர்டு எடுத்து உன் கழுத்துல மாட்ட சொல்றேன். அவுட்! Bloody fools. படுங்க ரெடி, படுங்க. 10 மெதுவா அப்படியே படுத்துக்குங்க ரெடி. அப்படியே சாஞ்சுக்கங்க டாடி. பயப்படாதங்க டாடி. நீங்க நினைக்கிற மாதிரி அல்சர்லாம் ஒண்ணும் கிடையாது. சாதாரண கேஸ் தான். மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். என்னங்க என்னங்க இத போடுங்க. உங்களை பாத்துக்க வேற யாரும் வர போறது இல்ல. இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசு பண்றீங்க. கொஞ்சம் விட்டுருந்தா நீங்களும் எங்க அம்மா கிட்ட போய் சேர்ந்திருப்பீங்க. நான் ஏதாவது கேட்டா சேமிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க மட்டும் ஜாலியா இருக்கீங்க. அறிவு கட்ட முண்டம். நான் ஒன்னும் டான்ஸ் பாருக்கு போறடா. நீ இல்லாம நான் என்னைக்காவது அங்க போயிருக்கேனா? வயிறு வலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போயிட்டு வந்த அவ்வளவுதான். அறிவு, உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க கத்துக்கடா. ஒருவேளை உனக்கு யாரையாவது திட்டணும்னு ஆசையா இருந்தா போ, நேரா அவன் ரூம் கிட்ட போய் நின்னு கண்டபடி திட்டு. ஆர்கே ரூம் கிட்ட போ. டாடி,
பேச்ச குறைங்க, வலி அதிகமாயிட போகுது. ஆர்கே மறந்துட்டு டைமுக்கு மாத்திரை சாப்பிடுங்க, சரியா? டாக்டர் என்ன சொன்னாரு? பெருசா ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகே தான். சீஃப், அது அவங்கிட்ட இருந்து 4-5 ஃபோன் வந்துருச்சு. யார்கிட்ட இருந்து? அதான் சுல்தானோட ஆள்கிட்ட இருந்து. சுல்தான்னா அந்த அவன்தான் சீஃப். அந்த சுல்தான் ஒரு அண்டர்வேர்ல்ட் டான். பாலு சார், இந்த மாதிரி நிறைய பேர் டான்னு சொல்லி மிரட்டுவாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூட. சீஃப், அது பிரைவேட் நம்பர், கண்டிப்பா அவன்தான். சரி, இதுல டென்ஷன் ஆக என்ன இருக்கு? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, மத்ததையெல்லாம் போலீஸ் பாத்துக்குவாங்க. சீஃப், போலீஸ் அவன் தான் ஃபோன் பண்றான். நான் பேச ரிலாக்ஸ் பாலு சார். எனக்கு உங்களை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பயப்படுறேன் சீஃப். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சோம்பு எங்க வச்சேன்னு தெரியலையே. மம்மி இந்தாங்க. குடுமா. இப்போ டாடியோட உடம்பு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. குட். அப்புறம் மதுபாலாவோட கால்? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ரோஹித் பேண்டேஜ் போட்டு விட்டது நல்லதா போச்சு. அது சரி, அவங்க 2 பேரும் நேத்து ஸ்டுடியோ ஆர்கேயோட ஷூட் ஏதாவது போயிட்டு இருக்கா? இல்ல, ஷூட்டிங்ல எதுவும் இல்ல. ஆனா இது எல்லாமே ரோஹித்னாலதான் நடந்தது. தீபா, நான் ரோஹித்தோட வாழ்க்கைய பத்தி எந்த கனவும் காணல. அவன் இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைச்சும் பார்க்கல. அவனுக்கு ஆசைலாம் கண்டிப்பா இருக்கு. ஆனா மதுபாலாவோட சந்தோஷமா வாழ மாட்டேங்கிறான். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவன் கொஞ்சம் கூட மாற மாட்டேங்கிறான். ரோஹித்க்கு மதுபாலாவோட அருமை இன்னும் சரியா புரியல. அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவன் அவனுடைய பலத்தை ரொம்ப தப்பான முறையில கீழ்த்தரமான காரியங்களுக்கு பயன்படுத்துறான். அன்னைக்கு நைட் நடந்த பார்ட்டியில அவளை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டான். உண்மையை சொல்லணும்னா மதுபாலாவோட ரத்தத்திலேயே தன்மானம் கலந்திருக்கு. அதான் வேதனை தாங்காம அவ வெளியே போனா. அவ தலைமையில மட்டும் அந்த 40 லட்சம் ரூபாய் கடன் இல்லைன்னா அவ ரோஹித்தோட பொண்டாட்டியா ஒரு நாள் கூட வாழ மாட்டா. அவ இது எல்லாத்தையும் அவ அப்பாவுக்காகத்தான் பொறுத்துக்கிறா. ரோஹித் அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக 40 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்கான். அதுக்கு அடமானமா தான் எனக்கு மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கான். என்னால ரோஹித்தை இன்னும் சரியா புரிஞ்சுக்க முடியல. இவ்வளவு நாள் அவ கூட இருந்தும் அவளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஒரு சமயம் அவளை வேதனைப்படுத்துறா. ஆனா ஸ்டுடியோவுல காயப்பட்ட அவளை பத்திரமா அவன் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். பார்த்த இல்ல, அவ கால் வலிக்க கூடாதுன்னு தூக்கிக்கிட்டே நடக்கிறா. இந்த உலகத்துல மாற்றம் ஒண்ணுதான் நிலையானது. ரோஹித்தும் மாறுவான் இல்ல? ஆமா.
எனக்கு தெரிஞ்சு ரோஹித்தோட மனசுல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, எதுவும் மாற போறதில்ல மம்மி, எதுவுமே மாற போறதில்ல. ஒருவேளை மாறினாலும் my heart is really not that bad. தீபாவும் ஆர்கேவும் அது என்னன்னாமா, மன்னிச்சிருங்க, நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குமா? தீபா மாமியார் ஷேர்